சூர்யா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல் சுற்று எந்த குறுக்கீடும் இல்லாமல் எல்லாரும் ஒரு 4 நிமிடம் பேசலாம். எத்தனை முனை போட்டி என்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றீங்க. என்ன வியூகத்தை திமுக தரப்பு வச்சிருக்கு? 2017-18 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக திமுக 2 கட்சிகளினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கணும். 2 பேரும் ஆளுமைகளாக தமிழ்நாட்டு அரசியலில் நிலை பெற்றிருந்த 2 பேர் இல்லை. அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசையில் போயிருக்கு அப்படிங்கிற மதிப்பீட்டில் இருந்து தான் 2026 அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம், அதிமுக 40க்கும் மேற்பட்ட 40 எம்பிக்கள், இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்கிற அந்தஸ்தோடு, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிங்கிற மிகப்பெரிய அதிகாரத்தோடு இருந்த ஒரு கட்சி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைய நிலைமையில் எங்ககிட்ட நாடாளுமன்றத்தில் பெரிய எண்ணிக்கை கிடையாது, மக்களவையில் எண்ணிக்கையே கிடையாது, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி, உள்ளாட்சி அமைப்புகள் அப்போ இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் அதற்கு முன்பு உள்ளாட்சி அமைப்புகளாக நாங்கள் இல்லை. அந்த அளவிற்கு அதிகாரத்தில் பலவீனமான சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவருடைய கரங்களுக்கு வந்துச்சு. இந்த 6-7 ஆண்டுகளில் முதல்ல கட்சிக்காரர்களுடைய நம்பிக்கையை பெற்று, அதற்கு பிறகு கூட்டணியினுடைய நம்பிக்கையை பெற்று, தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக எங்கள் தலைவரை முன்னிறுத்த தொடங்கிய பிறகு ஒரு தேர்தலில் கூட திமுக தோற்றது கிடையாது. அந்த வரலாற்றை நாங்கள் நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறோம். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முதல்ல மக்களுடைய நம்பிக்கையை இழந்து ஆட்சி போனது. அதற்கு அடுத்தது அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுடைய நம்பிக்கை இழக்கப்பட்டது. உதாரணத்துக்கு போன முறை நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அண்ணன் மன்சூர் அலிகான் நினைக்கிறேன் கூட்டணி பேசிட்டு இல்லை உடன்பாடு எட்டலை அப்படின்ட்டு விலகி போனார். இப்போ கொடி அசைது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமிங்கை கொடுத்துட்டு, அப்புறம் இல்லை நீங்கள் ஆந்திரா மாதிரி நம்ம ஒரு வியூகம் அமைப்போம் அப்படின்லாம் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் அழைப்பு விடுத்த பிறகும் மீண்டும் மன்சூர் அலிகான் எப்படி ஏமாந்தாங்களோ அதே போல் இன்றைக்கும் ஏமாறுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி முடிவுக்கே வந்துட்டீங்களா? இல்லை, இப்போ இன்ன நிலைக்கு அதுதானே, நம்ம பேசுகிற நிலைமையில் அதுதானே இருக்குது. அதை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மக்கள் நம்பிக்கை இழந்தார், கூட்டணிகள் நம்பிக்கை இழந்தார், சொந்த கட்சிக்காரர்களுடைய நம்பிக்கையும் இழந்திருக்கிறாருங்கிறதுக்கு தான் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலிருந்து நிகழக்கூடிய வெளியேற்றங்கள், நீக்கங்கள், புரட்சிகள், உள்ளிருந்து வரக்கூடிய குரல்கள் இதெல்லாம் சொல்லுது. அப்போ கிளியராக சொல்லணும்னா, ஒன்றுமே இல்லாமல் வந்த கட்சியை இன்றைக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அதிகாரத்தோடு மக்களின் ஆதரவை, கூட்டணியின் ஆதரவை, கட்சிக்காரர்கள் ஆதரவை பெற்றவர் எங்களுடைய தலைவர். எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக எல்லாவற்றும் இருந்தது, இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் கட்டத்தெல்லாம் ஆராய்ஞ்சிட்டோம், ஜாதகம்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு 21 தேர்தலுக்கு முன்பு பாஜக தரப்புலேருந்து சொன்னாங்க. இன்னைக்கு பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்துட்டோம், இன்னும் யாரும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஆளுங்கட்சி போயிடும் அப்படிங்கிறாங்க. கட்டம் ஆராய்ந்த போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வென்றது, அவர்களுடைய கணிப்பு பொய்த்தது. அதே போல் பஞ்சாங்கத்தை இவங்க ஆராயும் பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்ல போகுது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய செய்தி. பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒன்று பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறது அப்படின்னுட்டு. பீகார் காற்று ஒரு நாளும் தமிழ்நாட்டில் வீசாது. ஏன் அப்படின்னா, பீகாரில் என்டிஏ 2014, 19, 24 3 தேர்தலை எடுத்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 31, 39, 30ன்னு ஏற்ற இறக்கம்னு இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் என்டிஏன்னு எடுத்தோம்னா 2014 ஒரு 2 தொகுதி ஜெயிச்சாங்க கூட்டணியில், அது 1 ஆணுச்சு. மோடியினுடைய அலை வேகமாக வீச வீச அது 0 ஆயிடுச்சு. அப்போ மோடி அலை வீச வீச இங்கே 2 1 ஆகும், 1 0 ஆகும். இதுதான் தமிழ்நாட்டின் கணக்கு. அதனால பீகார் காற்று தமிழ்நாட்டில் ஒருபோதும் வீசாது. அவர் கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டு பார்த்துருந்தா தெரியும், அது காற்று இல்லை, புயல். என்ன புயல்? பீகாரினுடைய தொழிலாளிகள், அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகாரில் வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டை நோக்கி புயல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தார்கள் தேர்தல் முடிச்சுட்டு. அதுதான் அவர் தவறாக கணிச்சிட்டார். ஆனால் அவர் பீகார் காற்றுன்னு சொன்னதில் ஒரு செய்தி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பீகாரில் நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தான் அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். மாப்பிள்ளை அவர் தான் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய 26 பேரில் பெரும்பான்மையான அமைச்சர்கள், 14 அமைச்சர்கள் பாஜகவினுடைய அமைச்சர்கள். 20 ஆண்டுகள் உள்துறை அமைச்சகத்தை கையில் வச்சிருந்தக்கூடிய நிதிஷ்குமாரிடமிருந்து அந்த உள்துறை பறிக்கப்பட்டு பாஜக கைக்கு போயிருக்கிறது. இந்த பின்னணியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக டே 1 அதிமுக பிஜேபி கூட்டணியை 2வது முறையாக அறிவித்த அமித்ஷா தான் அறிவிச்சார். எடப்பாடி பழனிசாமி முதலில் அறிவிக்கல. அமித்ஷா அறிவித்த போதே சொன்னார், கோயலேஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு என்று சொன்னார். இப்ப வரைக்கும் அமித்ஷா அந்த வார்த்தையிலிருந்து பின்வாங்கல. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா என்கிற கேள்விக்கு அவர் அளித்த பதில் எஸ் வி டு.
நாங்கள் கேட்போம் என்று பதிலளித்தார். அப்ப பீகார்ல இவர்கள் எப்படி நிதிஷை முன்னிறுத்தி பாஜகவின் ஆட்சி அங்கே அமைத்திருக்கிறார்களோ அதே போல் அமைக்கலாம் என்று இங்கே நினைக்கிறாங்க. அதனுடைய சமிகை தான் பீகார் காற்று வீசுது என்பது. தமிழ்நாடு ஒருபோதும் ஏமாறாது. தமிழ்நாடு தொடர்ச்சியாக டெல்லிக்கு எதிராக போராடி வெல்லும். காங்கிரஸ் வேண்டான்ட்டாங்களா? ஆட்சியில் பங்கு எல்லாம் வேண்டான்ட்டாங்க. இல்ல, அவங்க இதுவரைக்கும் முடிவு சொல்லல. விசிகா கேட்டாங்க. விசிகா கேட்கிற போதே அவர்கள் என்ன தெளிவா சொல்லிட்டாங்க, அதற்கான காலம் இப்போ வரைக்கும் கனியல அப்படின்னுட்டு. இன்னொன்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இப்போ வந்து பிஜேபியில வந்து நயினார் நாகேந்திரன் பேசுறதையோ அண்ணாமலை பேசுறதையோ வைத்துட்டு நான் சொல்லல. முடிவெடுக்கக்கூடிய பவர்ல இருக்கக்கூடிய அமித்ஷா பேசுவதை வைத்துக் கொண்டு தான் நான் வந்து இங்க பேசுறேன். அந்த மாதிரி ராகுல் காந்தி சொன்னாரு, மல்லிகார்ஜுன கார்கே கேட்டாரு, அதை நாங்க ஏத்துக்கிட்டோமா மறுத்தோமா டிபேட் பண்ணுவோம். அந்த மாதிரியான குழப்பங்கள் எதிரணியில இருக்கு. இங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அடிப்படை.